அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் இன்றைக்கி ஆலு பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆற வச்சுருக்கேன், கொத்தமல்லி, ஓமம், பெருஞ்சீரகம், மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி. முதல்ல உருளைக்கிழங்கு நம்ம மசிச்சுப்போம். கட்டி இல்லாமல் மசிச்சுக்கணும். இதை மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து அதை நம்ம வச்சு நல்லா மசிக்கும் போது கட்டி இல்லாமல் நம்மளுக்கு வந்துடும். உருளைக்கிழங்கு மசிக்கும் போது நம்ம ஆற வச்சு தான் மசிக்கணும்னு அவசியம் இல்லை, சூட்டோடையும் எடுத்து மசிச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இதோட ஃப்ரெஷ் கொத்தமல்லி சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பவுடர், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பிஞ்ச் ஓமம், இப்போ இதோட நம்ம வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்துப்போம். பூரி எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ரவை, தேவையான அளவு உப்பு. முதல்ல நம்ம தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா உருளைக்கிழங்குல கொஞ்சம் தண்ணி இருக்கனால முதல்ல இதை பிசைஞ்சிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து டைட்டாக பிசைஞ்சுக்கணும். மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டைட்டாக பிசைஞ்சுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சோம்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஆலு பூரியை வந்து நம்ம ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். வெறுமனையாகவும் சாப்பிட்லாம், இல்லை தொட்டுக்க ஏதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பசங்களுக்கெலாம் சும்மா செஞ்சு கொடுத்தாலே வெறுமனையாகவே சாப்பிட்ருவாங்க, அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஓமம் நம்ம பெருஞ்சீரகம்லாம் போட்டுக்கனால நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இதில். இப்போ இதை மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சாச்சு. 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு தட்டுவோம். இப்போ 5 நிமிஷம் பூரி மாவு ஊறிட்டு இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக இதை இது பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம பூரி தட்டிக்கலாம். இப்போ மாவை சின்ன சின்ன பீஸாக பிரித்தாச்சு. இப்போ எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா இதை மாதிரி ரவுண்டாக உருட்டிப்போம். இப்போ இதை மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்து லேசாக மாவில் தொட்டு, ரொம்ப மாவு தொட வேணாம், லேசாக தொட்டுப்போம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு.
நல்லா வட்டமாக தட்டிப்போம். நம்ம ரோல் பண்ணும்போது ரொம்ப அழுத்தக்கூடாது. அழுத்தினோம்னா ஒரு பக்கம் மாவு அப்படியே தனியாக போயிடும். அதனால் எல்லா சைடும் ஈக்குவலாக வர மாதிரி தட்டிப்போம். தட்டியாச்சு. இப்போ பூரியை போடும்போது நம்ம எண்ணெயில் அப்படி போடணும். இதை மாதிரி போட்டோம்னா நம்ம மேலே எண்ணெய் தெரிக்காது. போட்டுட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு இது மாதிரி நல்லா உப்பி வந்துடும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நல்லா பூரி இது மாதிரி அழுத்தி விட்டோம்னா நம்மளுக்கு இதை மாதிரி சூப்பராக உப்பி வந்துடும். எண்ணெயும் அது மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கணும். சூடு இல்லாத எண்ணெயில் போட்டோம்னா பூரி உப்பாது. நல்லா உப்பி வரணும்னா எண்ணெய் நம்மளுக்கு நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் இல்லாமல் வடிச்சிட்டு எடுத்துருவோம். நம்ம இந்த ஆலு பூரிக்கு ரவை போட்டு நல்லா டைட்டாக பிசையும் போது எண்ணெய் குடிக்காது. அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு கூட போட்டு பிசைஞ்சிக்கலாம், எண்ணெய் குடிக்காது. நீங்களும் இந்த டெலிஷியஸான ஆலு பூரியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.